அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வெறும் தொழில் முதலீடுகளை மட்டும் ஈர்க்கவில்லை, அதோடு சிறப்பு பரிசு பெட்டகம் கொடுத்து தொழிலதிபர்களின் மனங்களையும் ஈர்த்து வருகிறார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஏற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் தன்னை சந்திக்க வரும் தொழிலதிபர்களுக்கு தடம் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட சிறப்பு பரிசு பெட்டகத்தை வழங்கி மகிழ்கிறார். அயல்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தடம் பதிக்க வேண்டும் என முயற்சித்து வரும் முதலமைச்சர் அங்கு தமிழ்நாட்டின் தடத்தை பதிக்காமல் திரும்பி வருவதில்லை என்றே சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டின் பெருமைகளையும் சிறப்புகளையும் தடம் பதித்துவிட்டுதான் வருவார். அந்த வகையில் முதலமைச்சர் அளித்துள்ள தடம் பரிசு பெட்டகத்தில் திருநெல்வேலியில் தயாரான சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழை நார் கூடை, விழுப்புரத்தைச் சேர்ந்த டெரகோட்டா குதிரை சிற்பம், நீலகிரியிலிருந்து தோடா எம்ப்ராய்டரி ஷால், பவானியிலிருந்து ஜமுக்காலம், புலிக்காட்டிலிருந்து பனை ஓலை ஸ்டாண்ட், கும்பகோணத்திலிருந்து பித்தளை விளக்கு ஆகியன இடம்பெற்றிருந்தன. தமிழ்நாட்டின் கைவினை கலைஞர்களால் உருவான பொருட்களை ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் நவீன சமுதாயத்தில் அறிமுகம் செய்வதற்கான புதிய முயற்சிதான் இந்த தடம் பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டம். தமிழ்நாட்டின் வளமான பண்பாட்டை பாதுகாக்கும் வகையில் பாரம்பரியமிக்க கைவினை பொருட்களுக்கு புத்துயிர் அளிக்கவும் சமகாலத்தில் அதன் முக்கியத்துவத்தை பறைசாற்றுவதற்கும் இத்திட்டம் உருவாக்கப்பட்டது. அதேபோல கைவினை கலைஞர்களை பன்னாட்டு சந்தைகளுடன் இணைத்து தமிழ்நாட்டின் பண்பாட்டை உலகளவில் கொண்டு செல்லவும் தடம் திட்டம் உதவுகிறது. தடம் திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் சந்திக்கும் விருந்தினர்களுக்கு தடம் பெட்டகத்தை அளித்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.